பண்ண கேஷ் அண்ட் க்ரூவில் 27 பேர். 27 பேருக்கு 5 மணி நேரம் ரொம்ப பெருசு தான். அது போக யங் அவெஞ்சர் யார் யார் இருக்காங்கன்றது ஒரு க்ளூவுமே இல்லை. ஆனால் லீக்கான அந்த மார்வல் எப்படி சொல்கிறது, டாக்டர் டூம்ஸ், அந்த டூம்ஸ் டேவோட அஃபிஷியல் ஒரு லீக் மாதிரி ஒன்று வந்தது. அதில் வந்து யங் அவெஞ்சர்ஸ் பட்டாளமே இருந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இல்லை. மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஆக்சுவலாக நிறைய விதத்தில் கொஞ்சம் சேடான விஷயமா. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லவா, அந்த மொதல் விஷயம் லோக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகே. பட் ஆனால் ரெண்டாவது விஷயம் வந்து ஷாங்ஷியை உள்ளே கொண்டு வந்துட்டீங்கப்பா, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாளாக வந்து ஷாங்ஷி 2 வருமானு எதிர்பார்த்தேன். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நாங்கள் நேராக மார்வலுக்குள்ளே வந்து இழுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து கொண்டு வந்துருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இத்தனை கிரியேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி வாரில் எப்படி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, ஹல்க்கு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன், இவங்க ஸ்பைடர்மேன், இவங்க எல்லாமே ஒரு யூனிவர்ஸில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வக்காண்டாவில் நம்ம கேப்டன் அமெரிக்கா, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொருத்தவங்க யார், பிளாக் பேந்தர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எப்படி வக்காண்டாவில் சண்டை போட்டாங்களோ, அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அயன்மேனு, ஸ்பைடி, இவங்க எல்லாருமே வந்து டைட்டன் கிரகத்தில் தேனஸை எதிர்த்து எப்படி சண்டை போட்டாங்களோ, இந்த மாதிரி ஒரு 3-4 கண்டிப்பாக கதை வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எழுதப்படும் அப்படின்றத வந்து எனக்கு தோணுது.